अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रयानी नदी தீரத்தில் மாவலி ஞானேஸ்வர் மகாராஜ் அருட்கடாட்சத்தில் ஏக்நாத் மகாராஜின் ஏக்நாதி பாகவதம் என்ற புஸ்தகத்தை நமது சக்திக்கு நமது புத்திக்கு ஏற்ப ஆய்வு செய்து வருகும் ஒரு நல்ல வாய்ப்பை ஞானதேவர் கொடுத்திருக்கின்றார். அவன் அருளால் இதுவரை 18 ஸ்லோகங்கள் நாம் முடித்துள்ளோம். இப்போது குருவந்தனத்தின் 19வது ஸ்லோகத்தை இன்று நாம் காணவிருக்கின்றோம். இது பக்தி கிரந்தம், ஞான கிரந்தம் என்று இரண்டும் அடிப்படையாக கொண்ட கிரந்தமாக இருக்கின்றது. இங்கே முதலில் அவர் குரு வந்தனம் என்ற அடிப்படையில் அவர் தன் குருவை வணங்கும் போது விநாயகனை, அதாவது ஈஸ்வரன் என்று நாம் அழைப்போம் அல்லவா, குருவே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றார் என்பதெல்லாம் சொல்லி இருக்கின்றோம். ஸோ குருவை இப்போது விநாயகனின் ஈஸ்வரன் வடிவத்தில் முதலில் வணங்கி முடித்தார். பிறகு தன் குருவை சரஸ்வதி தேவியின் வடிவத்தில் இப்போது வணங்க ஆரம்பிக்கின்றார். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈஸ்வரன் அப்படிங்கிறது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, குரு அல்லது ஈஸ்வரன் இரண்டுமே ஒன்றுதான். ஸோ இது எவ்வளவு முக்கியமானது, மகத்துவம் வாய்ந்தது. அவர்களை வணங்கும் வாயிலாக நமக்கு அத்வைதத்தை, அதாவது நான் என்பது அடியோடு அழிந்து அந்த ஈஸ்வரனுக்குள்ளே, அந்த குருவுக்குள்ளே நாம் சரணாகதி செய்யும் அற்புத பாக்கியத்தை கொடுப்பதுதான் ஏக்நாத் மகாராஜின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதை வணங்கிட்டு ஆரம்பிக்கணும்னு சம்பிரதாயத்துக்காக ஆரம்பிக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. வணங்குகிறேன் என்ற பெயரிலே உனக்கு ஈஸ்வரன் யார் என்று உணர்த்துகின்றார், நீ யார் என்று உணர்த்துகின்றார், நீ என்ன செய்ய வேண்டும்னு உணர்த்துகிறார். ஸோ அவ்வளவத்தையும் அடக்கியதாக இருக்கின்றது இந்த குருவந்தனம் என்ற அடிப்படையில். இப்போ 17 ஸ்லோகங்கள் முடித்தாகிவிட்ட, 18 முடிச்சாகிவிட்ட பின்பு 19வது என்று நாம் படிக்க வேண்டும். முதலில் ஆங்கிலத்தில், C is the power, Sakti, in Shiva's body. Just as sight is in the eye, or sweetness is within a fruit, she resides within. இப்போ சரஸ்வதி ஸ்துதியை பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்போ புதுசாக சிவன் எங்கிருந்து வந்தான் என்று உங்களுக்கு தோன்ற, முதலில் தமிழில் படித்து விடுகிறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தமிழில் சிவபெருமானின் உடலில் தோன்றும் சக்தியாக அவள் விளங்குகிறாள். இங்க அவள் யாரு? சரஸ்வதி தேவியை தான் இங்க வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? சோ இந்த சரஸ்வதி தேவியை இங்கே அவள் என்று குறிப்பிடுகிறார். சிவபெருமானின் உடலில் தோன்றும் சக்தியாக அவள் விளங்குகிறாள். கண்ணுக்குள் பார்வை இருப்பது போல, பழத்திற்குள் சுவை இருப்பது போல அவள் சிவபெருமானிடத்தில் உரைகிறாள் என்ற அந்த அர்த்தத்தில் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மராட்டி வேணாம், அவரு இதுதானே இருக்கு. சரி, இப்போ ஏன் சிவனை கொண்டு வந்தார்? So that is very important point to be noted. சரஸ்வதி துதியை பாடிக்கொண்டிருக்கும் போது சிவன் எங்கே வந்தான்? சிவன் யார்? So this is most important point to be noted. சிவன் என்பது இங்கே எதை குறிக்கின்றது? சிவன் சக்தி என்ற விஷயத்தை நாம் அமிர்த அனுபவம் ஒரு சாப்டர் ஃபுல்லாவே ஒதுக்கி எழுதியிருக்காரு. அத்வைத கிரந்தத்தின்படி பார்க்கும்போது அந்த சிவம் என்பதை நீங்கள் பரபிரம்ம சுரூபமாகவும், சக்தி என்பதை ஈஸ்வரனாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது மாயையை கடந்த நிலையில் இருப்பவனை சிவம் என்றும், மாயையோடு இருக்கின்றவனை, மாயா சக்தியோடு இருக்கின்றவனை சக்தி என்றும் சொல்லலாம். இதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா, இந்த சிவம் சக்தியும் பிரிக்கவே முடியாது, அது எப்பயுமே சேர்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த சாப்டர் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாயை சிவனை விட்டு பிரிந்ததல்லன்னு அர்த்தம். அதாவது பிரம்மத்துக்கும் பிரம்மம் வேற மாய வேற இல்லை,
பிரம்மம் தான் மாயையாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவன் இல்லைன்னு அர்த்தம். பிரம்மமின்றி மாயை இல்லை, மாயையின்றியும் பிரம்மம் இல்லைன்ற ஒரு வார்த்தை வருதுங்க. நம்ம பொதுவாக அத்வைத கிரந்தத்துல என்ன சொல்றோம்னா, மாயை இல்லாமலும் சிவன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதனுடைய மீனிங் என்னன்னா, இல்லாமல்னா இல்லாம போயிடுறது இல்லை, லயமான நிலையில் இருப்பான் அப்படின்னு தான் அர்த்தம். எப்பயுமே சிவமும் சக்தியும் இருந்து கொண்டே தான் இருக்கும், அது இல்லாமல்லாம் இருக்காது. எக்ஸ்பிரஸ் பண்ணாமலும் இருக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ணி கொண்டும் இருக்கும் அப்படின்னு தான் அந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, சக்தி ஒரு இந்த அவ்யக்த ஸ்திதி, பிரளயா காலத்துக்கு அப்புறம் வந்து சக்தி காணாம போயிடுச்சு அப்படின்னுட்டோ, அல்லது விதேக முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் சக்தி காணாம போயிடுச்சு அப்படின்னுட்டோ நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சக்தி லயமடைந்திருக்கின்றது என்றுதான் நாம் சொல்லுவோமே தவிர சக்தி இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பிரம்மத்தில் லயமாகி இருக்கின்றது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ சக்தி எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எப்பயுமே புரிஞ்சுக்கணும். எப்பயுமே பிரம்மமும் இருக்கும், மாயாவும் இருக்கும். சாரி, ஆமா, பிரம்மமும் இருக்கும், மாயா சக்தியும் இருக்கும். மாயா வேற, மாயா சக்தி வேறன்னு நினைக்க வேண்டாம், ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சிவபெருமான்னு சொல்ல வந்ததன் காரணமாக பிரம்மத்தை மறுபடியும் பொருத்துகிறார். So that is why I told you, keep on that it is not only a bhakti grantha, it is also a அத்வைத ஞான கிரந்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பிரம்மத்தை கொண்டு வந்துட்டாரா? சிவபெருமானின் உடலில் தோன்றும் சக்தியாக அவள் விளங்குகிறார். அதாவது பிரம்மம் சிவபெருமானில் தன் சக்தின்னு நம்ம என்ன சொல்றது? நான் இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி இருக்கிறதுனாலதான் நான் வந்து நடக்கிறேன், பாக்குறேன், செய்யறேன், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் இங்க பண்ற எல்லா ஆக்ஷனுக்கும் என்ன காரணம்னா எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியே காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப நான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சக்தி இல்லையான்னு கேட்டா இருக்கு, ஆனா எதுவும் செய்யாம இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பிரம்மம் கூட எப்பயுமே இந்த மாயா சக்தி இருந்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இங்க சரஸ்வதி தேவியை துதிப்பாடும் போது அந்த சரஸ்வதி தேவி அப்படிங்கிறது தனித்தவள் கிடையாது. அவள் பிரம்மத்தை வெளிப்படுத்துவதற்காக உருவானவள். ஏன்னா இப்ப ஈஸ்வரன் நம்ம குறிச்சுக்கிட்டு இருக்கும்போது இட் இஸ் நாட் அ இண்டிபெண்ட் என்டைட்டி அப்படின்னு அர்த்தம். சரஸ்வதி தேவி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி வஸ்து, பிரம்மத்தை விட்டு அது தனியாக பிரிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சரியா? அப்போ இங்க சரஸ்வதி தேவிங்கிறதே அந்த பிரம்மமே தான் இங்கே சரஸ்வதியாக இருக்கின்றது. பிரம்மத்தினுடைய சக்தி தான் இங்கே சரஸ்வதி தேவியாக இருக்கின்றது. பிரம்மம் வேறு, சரஸ்வதி தேவி வேறு அல்லன்னு இன்டைரக்டா சொல்ல வர்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் சிவம் சக்தி. இப்ப பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஏன்னா மாயா பிரம்மம் ரெண்டு ஒன்னாவே இருந்தாலும் பிரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சங்கதேவ பசாஸ்தியில நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது சேர்க்கிறாரு, பிரிக்கிறாரு, சேர்க்கிறாரு, பிரிக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே பிரம்மன் தான் உலகமா இருக்கு, பிரம்மன் தான் உலகமா இருக்கு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுவாரு? டேய், பிரம்மமே உலகமா இருக்குன்றதுனால உலகத்தை சத்தியம்னு நினைச்சிடாதே. உலகம் வந்து உண்மை இல்லாத தோற்றம் தான், ஆனால் தோன்றுவது பிரம்மமே தான் தோற்றமாக தோன்றுகிறது. இப்படியும் நம்ம மாத்தி 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 தான் அந்த சங்கதேவ பசாஸ்தியில நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. இந்த சேம் திங் இப்போ சரஸ்வதி தேவியின் வர்ணனை வந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையிலே பிரம்மத்தை கொண்டு வந்து விட்டார். சோ சிவபெருமானின் உடலில் தோன்றும் சக்தியாக அவள் விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பரபிரம்மத்தையும் மாயா சக்தியையும் கொண்டு வந்தாச்சு. ஏன் ஜீவனை கொண்டு வரல அப்படின்னு கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவருடைய அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்து நான் அதிதெய்வதம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வரியில படிக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னேன். அவர் ஈஸ்வரனையும் ஜீவனையும் இணைத்தே பேசுகிறார். மாயைக்குள் இருக்கின்ற அந்த ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு கிடையாது. இன்ஃபேக்ட் பிரம்மம் தான் அதெல்லாமா இருக்கு. பட் இருந்தாலும் பிரிக்கும் போது ரெண்டாவே பிரிக்கிறாரு, பிரம்மம் மாயா. மாயைக்குள்ள பிரிக்கும்னா நம்ம வந்து ஈஸ்வரன் தனி ஜீவன் தனின்னு பிரிக்கிறது உண்டு. பட் இப்ப பிரிவினை எங்க இருக்குன்னா பிரம்மம் மாயா, இந்த ரெண்டேவா விஷ்ணுவா பிரிக்கிறார். இது பிரிக்கிறதுக்கான நோக்கம் இருக்கு. நான் அடுத்தடுத்து சொல்றதை கவனமா கேளுங்க, சரியா? இப்ப என்ன பிரிச்சிருக்காரு அப்படின்னா மூணா பிரிக்கல. பொதுவாக அத்வைத கிரந்தம் மூணா பிரிக்கும், ஆனா எங்க ரெண்டா தான் பிரிஞ்சிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஃபர்ஸ்ட் ஈஸ்வரனை மட்டும், அதாவது அந்த சரஸ்வதி தேவியை மட்டும் புகழ் பாடிக்கொண்டிருந்தவர். அந்த சரஸ்வதி தேவி என்பது மாயா சக்தி என்ற காரணத்தினால் அந்த மாயைக்கு அதிஷ்டானமாக ஒன்று இருந்திருக்க வேண்டும், அவனையும் இங்கே கொண்டு வந்தாக வேண்டும் என்ற முடிவிலே சிவபெருமானின் உடலில் தோன்றும் சக்தியாக அவள் விளங்குகிறாள். பிரம்மத்தின் மாயா சக்தியாக இந்த உலகம் இருக்கிறது என்பதை இன்டைரக்டாக சூசகமாக சுட்டி காட்டுகின்ற ஒரு ஸ்லோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இனி நெக்ஸ்ட், கண்ணுக்குள் பார்வை இருப்பது போலே, பழத்திற்குள் சுவை இருப்பது போலே,
அவள் உரைகிறார். இப்போ இந்த மாயா சக்தியையும் பரபிரம்மமும் ஒண்ணுதான், ஆனா ரெண்டு தான். அது ரெண்டா இருந்தாலும் ஒண்ணுதான். ஒன்னு இல்லைன்னா ஒன்னு இல்லை, ஆனா அது ரெண்டு இல்லை என்ற அந்த அற்புத விஷயத்தை அந்த அமிர்தனுடைய முதல் சாப்டர்ல கிட்டத்தட்ட ஞானதேவர் வர்ணித்த அந்த விஷயத்தை அப்படியே இந்த கிரந்தத்தில் பார்க்கணும். என்ன அதிசயம் பாருங்க. ஏன்னா ஞானேஸ்வரருடைய பக்தர் தானே ஏக்நாத், பின்ன அப்படித்தானே இருக்கும். இப்ப எந்த அளவுக்கு பக்தி ரசனையில் இருந்திருந்தா அப்படியே அந்த சாயல் தெரிவதை நாம் உணர முடிகின்றது. அங்கே அந்த சிவசக்தி சாப்டர்ல இருக்கிற அந்த ஃபுல் இது அடுத்து நம்ம படிக்க போற அந்த எல்லா ஸ்லோகங்களையும் வருகின்றதை கண்டு நான் அதிசயத்தேன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் அவரும் சொல்லியிருக்காரு. கண்ணுக்குள் பார்வை இருப்பது போலே, பழத்திற்குள் சுவை இருப்பது போலே என்று சொல்லிவிட்டார். இங்கே கண் என்பதை எதவா வச்சுக்கலாம்? பிரம்மம். பார்வை அப்படிங்கிறது சக்தியா? பழம் அப்படிங்கிறது பிரம்மம், அதன் சுவை அப்படிங்கிறது சக்தியா வச்சுக்கலாமா? எதை எப்படி வச்சுக்கலாம்னு தெரியல. உனக்கு என்ன தோணுது? ஆனா கண்ணுங்கிறது அந்த சிவன், அந்த சக்திங்கிறது பார்வை, பழம்ங்கிறது சிவன், சுவைங்கிறது பார்வை, அசுவைங்கிறது சக்தி. சிவனுக்குள் தானே சக்தி இருக்கு. அது வெளிப்படும் போது உடலில் தோன்றும் சக்தியா வெளிப்படுது. வெளிப்படாதப்ப சிவனுக்குள்ள லயமா தான் இருக்கு. நம்ம எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல மனசு எப்படி லயமா இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிப்படுது. அதே மாதிரி கண்ணுக்குள் பார்வை இருக்கிற மாதிரி அந்த உணர்வுக்குள் சக்தியும் உறைந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ கண்ணை சிவனாக எடுத்துக்கொள்ளுங்கள், சக்தியை பார்வை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், பழத்தை சிவனாகவும் சுவையை இன்னொரு ஆங்கிள் இருந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, பார்வை அப்படிங்கிறது இட் சீம்ஸ் டு பி அன் ஆக்ஷன் மோடு இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஸ்டேபிள் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பழம் அப்படிங்கிறது ஸ்டேபிள் மோடு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவை அப்படிங்கிறது சம்திங் லைக் ஏதோ ஒரு ஆக்ஷன் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்ஷன் மோடுன்னு இல்லை, அப்படி பார்த்தா உணர்வு தான். பார்வை அப்படிங்கிறது ஒரு உணர்வு தான், சுவைங்கிறதும் உணர்வு தான். ஆனா உணர்வுக்கே உணர்வா இருக்கிறது அந்த சிவம் தான். சிவம் தான் இப்படி ஒரு உணர்வா வெளிப்படுறான். அதுக்காக அது சுவம், அது உணர்வு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. சரியா? இங்க கண் அப்படிங்கிறது ஜடம் மட்டும், பார்வை அப்படிங்கிறது உணர்வு மயமா நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணுக்குள் சக்தி இருப்பது போலே. ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி நீங்க பிரிப்பீங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல மட்டும் யோசிங்க, ரொம்பலாம் யோசிக்க வேணாம். சரியா? கண்ணு பார்வை, கேன் யூ டிவைட் இட்ஸ் அஸ் a two entity? இப்ப ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல. கண் இருக்கு, ஆனா அந்த கண்ணுல பார்வை இல்லை அப்படின்னு சொன்னா அதை கண்ணுன்னு எவனும் சொல்ல மாட்டான்ல. அப்ப கண்ணுல பார்வை இருந்தா மட்டும்தான் அதை கண்ணுன்னு நீ சொல்ற அப்படின்னா, அப்ப ரெண்டு வேற வேறன்னு சொல்லக்கூடாது இல்ல. ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட, அதாவது உலக தோற்றமாக மாயா சக்தியாக விரிந்திருக்கின்ற அந்த பிரம்மமும் விரியாத பிரம்மமும் ஒன்றுதான். சோ இதைத்தான் அவர் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சிவமும் சக்தியும் ஒன்றே, கண்ணுக்குள் பார்வை போல. அதே மாதிரி பழத்திற்குள் சுவை போல். பழம்னாலே என்ன, அதனுடைய டேஸ்ட்டை வச்சுதான் பழம்னே நம்ம சொல்றோம். ஒரு பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, அதுல ஒரு டேஸ்டும் இருக்காது அப்படின்னா அது பழம் இல்லடா, அது சும்மா நாச்சுக்கு நீ பழம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா என்று நாம் கேட்கின்றோம். அப்போ அது பழம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ற, சுவைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ற அப்படிங்கிறதுக்காக அது ரெண்டு கிடையாது, அது ஒன்றே தான். இப்ப எது எதற்கு அதிஷ்டானமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட அந்த சுவை அப்படிங்கிறது எதுல இருக்கு, பழத்துல தானே இருக்கு. பழமே இல்லைன்னா சுவைக்கு எங்க போக? சோ சுவைக்கு அதிஷ்டானமாக பழம் இருக்கிறது. பார்வைக்கு அதிஷ்டானமாக கண் இருக்கிறது. கண்ணே இல்லைன்னா பார்வைக்கு எங்க போக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக கண்ணு மட்டும் இருந்து பார்வை இல்லைன்னா அதுவும் டோட்டல் வேஸ்ட்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். பழம் மட்டும் இருக்கு, அதுல சுவை இல்லைன்னா அதுவும் டோட்டல் வேஸ்ட்னு புரிஞ்சுக்கணும். அப்போ சக்தி இல்லாம சிவத்தால இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அருமையான ரெண்டு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காரு. இட் டசன்ட் மீன் தட் உலகம் இல்லாம பிரம்மம் இருக்க முடியாதுன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. பிரிக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்டதுதான் இது. ஏன்னா தூங்கும் போது உலகம் இல்லாம தான் இருக்கு, ஆனா அது லயமாகி அது கூடவே தான் இருக்கு. அதை பிரிக்க கூடாது என்பதற்காக நீங்க இந்த உதாரணங்களை சொல்லிதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சக்தி இல்லாமல் சிவம் இருக்கவே இருக்காதுன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர உலக தோற்றம் கண்டிப்பா இருந்தே ஆகணும் பிரம்மத்துக்கு அப்படின்ற கண்டிஷன் போட வேண்டாம் என்று மட்டும் சொல்ல வருகின்றேன்.
என்ன டவுட் வருது உனக்கு? கண்ணு அப்படிங்கிறது சக்தி. கண்ணுக்கு வந்து கோரா இருக்கிறது யாருன்னா சிவம். இப்ப இந்த உடல் மனம் புத்திக்கு கோரா இருக்கிறது யாருன்னா ஆத்மா. அதே மாதிரி கண்ணுக்கு கோரா இருக்கிறது பார்வை. பார்வை இல்லை அப்படின்னா கண்ணால பிரயோஜனமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்வைதான சிவமாகவும் கண்ணு சக்தியாகும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி பழத்துக்கு வந்து அதிஷ்டானமா இருக்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய ரசம் அப்படின்னு நீங்க சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான். ஆனா உள்டாவா தோணுனா இந்த டவுட்டே வராது. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை அப்படிங்கிற டவுட்டே வராது. அப்படியே எடுத்துக்கலாம்ல சுதா. ஆனா சுதாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஆனா இப்ப திரும்பவும் அது தோணுது. நான் சொல்றது சொல்லிடுறேன், அப்புறம் என்ன பொதுவா வந்து பிரம்மத்தை தான் உணர்வுன்னு சொல்லுவோம், மாயாவை ஜடம்னு சொல்லுவோம். பிரம்மத்தை உணர்வு என்றும் மாயையை ஜடம் என்றும் சொல்லுகின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது கண்ணை ஜடமாகவும் பார்வையை உணர்வாகவும் பார்க்கலாம், பழத்தை ஜடமாகவும் சுவையை உணர்வாகவும் பார்க்கலாம். அப்ப வந்து நீங்க இந்த ஆஸ்பெக்ட், அதாவது ரெண்டுமே பிரிஞ்சு இருக்காது, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஏன்னா ரசம் இல்லாமல் பழம் இல்லை, பார்வை இல்லாமல் கண் இல்லை அப்படிங்கும் போது சிவம் இல்லாமல் சக்தி இல்லை அப்படிங்கிறது தான் வருது. சோ சிவமே சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே தான் வருது. சரிங்களா? சக்தி இல்லாமல் சிவம் இருக்குன்ற ஆஸ்பெக்ட் தான் நம்ம பேசணும். சக்தி இல்லாமல் அதுதானே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லுமா. ஆனா சக்தி இல்லாம சிவம் இருக்கும், ஆனால் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். இப்ப வந்து பார்வை இல்லாம கூட நிறைய பேர் பார்வை இல்லாம கண்ணு இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்ல கண்ணு இருந்தோம். சோ அதே மாதிரி அந்த பரபிரம்மம் இப்ப அக்கர்த்தா அபோக்தா சொல்றோம், அந்த மாதிரி அவ்வியக்த பரபிரம்மமா இருந்து யோசிங்க. அப்ப வந்து மாயை இல்லாட்டி சக்தியே இல்லாம கூட இருக்கும் அது, ஆனா எந்தவித பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரிதான் இதுவும் சொல்ல வர்றாங்க. அப்படி சொல்ல வேண்டாம் சுதா, அப்படி சொன்னா அது டேஞ்சர் ஆயிடும். அதாவது சக்தி சக்தி பிரம்மத்தோடு லயமாகி இருப்பதால் அந்த ஆனந்த உணர்வுக்கு எந்த பங்கமும் இல்லாம தான் இருக்கு. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டா ஆனந்தமே இல்லைன்ற மாதிரி தப்பா புரிஞ்சுப்பாங்க அப்புறமா. சோ ஆனந்த உணர்வு அப்படிங்கிறது எல்லளவும் மாறாமலே தான் உலகமாக தெரிகிறது. சக்தி லயமாக இருக்கும் போதும் அதே ஆனந்தம் தான், சக்தி தலைவிரிச்சு ஆடும் போதும் எப்படி சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், சக்தி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி விரியும் போதும், சக்தி விரிஞ்சு ஆடும் போதும், தலைவிரிச்சுன்னு சொல்லிட்டேன் நான். சக்தி வந்து உலகமாய் விரிந்து ஆடும் போதும் அது வந்து அதே பிரம்மானந்தம் தான் நீங்க வெளிப்படுகிறது. சரியா? அப்ப வந்து சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆனந்தம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ நீங்க பிரம்மமும் நம்ம பிரிக்கவே இல்லை. பிரம்மம் தான் சக்தி, சக்தி தான் பிரம்மம், அது ரெண்டு ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு ஆனந்தம் ஒண்ணு ஆனந்தம் ஜடம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒன்னேதான் ரெண்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உலக தோற்றமாக இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு, உலக தோற்றம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப சக்தி லயமாகி இருக்கு, அது விரிஞ்சு ஆடுது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. எது விரிஞ்சு ஆடுது அப்படின்னா பிரம்மன் தான் விரிஞ்சு ஆடுது. ஆனா பிரம்மம் விரிஞ்சு ஆடுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆனந்த நிலையில எதுவும் மாற போறது இல்லை. இந்த ஆனந்த நிலை மாறாமலே விரிஞ்சு ஆடுது, அது லயமா இருக்கும்போது அதே ஆனந்த நிலையில இருக்கு. அப்ப பிரம்மம் இஸ் அன்அஃபெக்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக இந்த சிவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சக்தி இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சக்தி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இங்க வந்து எது சிவம் எது சக்தி அப்படிங்கிறது எப்படி போட்டாலும் எனக்கு என்னவோ ரெண்டும் போடலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா எப்பயுமே வந்து மாத்திதான் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த இடத்துல சக்தியை ஹைலைட் பண்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம வந்து கண்ணுக்குள்ள பார்வை அப்படிங்கிறப்ப கண்ணுங்கிறது சக்தி, பார்வைங்கிறதா உணர்வு, அந்த மாதிரிதான் நிறைய இடத்துல எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல சக்தி தான், சக்தி வந்து லயமா இருக்கும், சக்தி வந்து வெளிப்படும். சோ சிவன்ட்ட எப்பயுமே இருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓ ஓகே, புரியுது புரியுது. சரி, how we give importance for that தானே. என்ன சொல்றான்னா, அவள் லயமாகியும் இருப்பாள், அவள் வெளிப்படவும் செய்வாள். கண் அது பாட்டு தான் இருக்கு, ஆனா பார்வை லயமாகுது, பார்வை வெளிப்படுது.
சுவை அது பாட்டுக்கு, பழம் அது பாட்டுக்கு இருக்கு, சுவை வெளிப்படுது, சுவை வெளிப்படாமலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்றார். திங்க் போதும்னு நினைக்கிறேன். சரி, இதுல இவ்வாறு நாம் புரிந்து கொள்வதால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு யாராவது சொல்லுங்க. இந்த சிவன் யாரு, சக்தி யாரு? நம்ம என்ன பேசிட்டு பரபிரம்மம் வேற மாயை வேற அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதே இல்ல. பரபிரம்மே தான் மாயையா வெளிப்படும் போது, அன்பின் வெளிப்பாடா வெளிப்படும் போது மாயையா நமக்கு தோற்றமளிக்குது. அந்த வெளிப்பாடு இல்லாதப்ப அன்பாவே இருக்கு. பரபிரம்மே தான் மாயையா இருக்கு, இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். பரபிரம்மன்னா யாரு? அதான் உணர்வு, அதுதான் நான் தான். சொல்ல மாட்டியே. So that is very very important. இல்லைன்னா அதை நான் சொல்லாத வரைக்கும் இது வரைக்கும் நம்ம படிக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? படிக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, நான் அனுபவிக்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கேன், அந்த பிரம்மம் நான் உணர்வதற்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப இங்கே சிவன் என்பது நான் என்று உணர்வதற்காக தான் இதை அவர் எழுதிட்டு இருக்காரே தவிர, சிவன் எங்கேயோ இருக்கான், சக்தி எங்கேயோ இருக்கு, இந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னு நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக இருக்கேன். இங்க சிவனா இருப்பதே நான் என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ சிவபெருமானின் உடலில் தோன்றும் சக்தியாக அவள் விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லும் போதே, எனது இந்த உலக தோற்றமாகிய மகாசக்தி என்னிலிருந்தே தோன்றுகிறது. இந்த ஒட்டுமொத்த உலக தோற்றமும் நானே உலக தோற்றமாக விரிந்திருக்கின்றேன் அப்படின்னு நம்ம மெயினா புரிஞ்சுக்கிறது தான் அந்த பர்பஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அது எந்த அளவுக்கு அப்படின்னா, கண்ணுக்குள் பார்வை போல, பழத்திற்குள் சுவை போல, நானும் இந்த உலகமும் பிரிக்கப்பட முடியாதவர்களாக இருக்கின்றோம். நான் இருக்கின்றவரை இந்த உலகமும் இருக்கும், நான் இல்லை என்றால் உலகமே இருக்காது. அப்ப நான் தான் இங்கே உலகமாக விரிகின்றேன். இங்கே நான் என்னும் போது சிவம் என்றும், விரிகிறேன் என்று சொல்லும் போது சக்தி என்றும், விரியாமல் லயமடையும் போது சக்தி லயமடைகிறது என்றும், விரியும் போது சக்தி விரிகிறது என்றும், நான் எனக்கே 2 பெயர்களை கொடுத்துக் கொள்கிறேன், சிவம் என்றும் சக்தி என்றும் எனக்கே 2 பெயர்களை கொடுத்து கொண்டு, நான் விரியாமல் எனது மாயாசக்தியை கொண்டு நான் விரியாமல் இருக்கும் போது என்னை சிவம் என்றும், விரியும் போதும் சிவம் இருக்கேன், சிவம் காணாம போயிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. சரியா? அந்த மாயாசக்தி விரியும் போதும் சிவம் அப்படியே தான் இருக்கின்றது. இந்த சிவம் எல்லளவும் தன்னில் எந்த மாற்றமும் இல்லாமலேயே அது லயம் அடையும் போதும் சரி, அது விரியும் போதும் சரி, சிவம் சிவமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஆனந்தம்னு சொல்றோம், சச்சித் ஆனந்தம்னு ஒரு பேர் வேற நம்ம கொடுப்போம். இந்த சச்சித் ஆனந்தம் அப்படின்னாலே நீங்க சிவசக்தி சேர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது நீங்க சச்சித் ஆனந்தத்தை வந்து சிவன் தனியாகவும் பிரிக்கக்கூடாது, சக்தி தனியாகவும் பிரிக்க வேண்டாங்க. பொதுவா சிவனை வந்து உணர்வுன்னு சொல்லுவோம், சக்தியை வந்து ஜடம்னு சொல்லுவோம். ஆனா டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா 2மே உணர்வு மயமானதுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. கண்ணுக்குள் பார்வைன்னு சொல்லிட்டாரு, சக்தியை வந்து உணர்வு மயமானதுன்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இந்த அமிர்தோட கூட இந்த மாதிரி மாத்தி வரும். சக்தியை வந்து ஜடம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உணர்வுமயமான சிவனிலிருந்து உணர்வுமயமான சக்தி வெளிப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒண்ணு இல்லடா, நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் இப்போ, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உணர்வையும் பிரம்ம உணர்வாவே பாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மாயா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உணர்வும் பிரம்ம உணர்வே தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப மாயா சக்திக்கு என்ன உணர்வு இருக்குன்னா பிரம்ம உணர்வு தான் மாயா சக்தியில இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால மாயை ஜடம்னு நம்ம பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பொதுவா வந்து சிவசக்தியில என்ன சொல்லுவோம்னா, சிவத்தை உணர்வுமயமானது என்றும், சக்தி அப்படிங்கிறது வந்து ஜடம் அல்லது ஆக்ஷன் பாட்டுக்கு உண்டானது மாதிரியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இங்க 2 உணர்வு மயம்னு சொன்னா இங்க இந்த கன்ஃபியூஷன் வராது. கண்ணுக்குள் பார்வை இருப்பது போல, எதை வேணா சிவம்னு வச்சுக்கோ, எதை வேணா சக்தின்னு வச்சுக்கோ, தப்புன்னு இல்லை. ஆனா புரிஞ்சுக்கோ, அந்த 2 ஒண்ணுதான். ஆனா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அதை பிரிச்சு பேசுறோம். ஏன்னா நான் உலகமா இருக்கேன், உலகமா இல்லாமலும் இருக்கேன். அது என்னது, உலகமா எப்படி இருப்பேன், அது இல்லாம எப்படி இருப்பேன் அப்படின்னா, என்னிடம் இருக்கின்ற சக்தி லயமா இருக்கும் போது நான் உலக தோற்றம் இல்லாமலும், நான் விரியும் போது உலக தோற்றமாகவும் இருக்கின்றேன் என்பதற்காக நானே என்னையே விரிக்கின்றேன், நானே என்னிடத்தில் லயமாகின்றேன்னு சொல்லும் போது 2 பேரை கொடுத்தா நல்லா இருக்கும்ல. நானே என்னிடத்தில் அப்படிங்கிறத விட சக்தி சிவனிடத்தில், சக்தி சிவனுடைய சக்தி விரியும் போது அப்படின்னு வந்து ஒரு நானே என்னிடத்தில் அப்படிங்கிற அந்த 2க்கு ஒரு 2 பேரை கொடுக்குறோமே தவிர உண்மையில 2 இல்லை.
காலையில கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ஆப்ஜெக்ட்னாலதான் இல்ல சப்ஜெக்ட்னாலதான் ஆப்ஜெக்டே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி. ஆமா, காலையில நம்ம அந்த 17, 18 மறுபடியும் கூட நீங்க டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுல காண்பவன் இருப்பதனாலேயே காணப்படும் காட்சி தெரிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு. காண்பவன்னா என்ன? சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் பிகம்ஸ் an object is very important point to understand. அதாவது இன் ஜெனரலா நம்ம உலகத்துல நம்ம என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, சப்ஜெக்ட் வேற ஆப்ஜெக்ட் வேறன்னு நினைக்கிறோம். நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன், இப்ப சப்ஜெக்ட் நானு, நீ ஆப்ஜெக்ட், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம். பட் அத்வைத சித்தாந்தத்துல நானே என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும். அப்ப காண்பவனே காட்சியாக இருக்கின்றான். அதனாலதான் மிரர் எக்ஸாம்பிள் பார்த்தோம். எங்க சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் ஒன் அண்ட் தி சேம். ஏன்னா மிரர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஒன்ன தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்போ உன்னுடைய கல்பனையிலே தான் நீயே தான் ஆப்ஜெக்ட் ஆகவும் சப்ஜெக்ட் ஆகவும் மாறி இருக்கின்றாய் என்று அந்த விஷயத்தை அங்கே புரிந்து கொண்டது போலே இங்கே சிவம் சக்தி என்பது ஒன்றே என்று நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன் தி சென்ஸ் தட் இங்க சிவத்தை நீ சப்ஜெக்ட்னு வச்சுக்கிட்டு சக்தியை நீ ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிட்டாலும் இந்த ரெண்டும் வேறு வேறு அல்ல என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள் என்றால் தவறேதும் ஏற்படாது என்று புரிந்து கொள்ளுங்கள். So ultimately நான் கடைசியா சொன்ன மாதிரி the essence of understanding this sloka is I am the Shiva and I myself manifested into this world through my Sakti. என்னுடைய சக்தியின் துணை கொண்டு நானே இந்த உலகமாக விரிந்திருக்கின்றேன் என்ற அற்புத புரிதலை கொண்டு வருவதற்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சரியா? சரி, சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, சக்தி சக்தின்றதை எதை சொன்னார்? சரஸ்வதி தேவியை சொன்னார். சரியா? இப்போ இந்த கான்செப்ட்ல நம்ம ஜீவா கான்செப்டே நம்ம கொண்டு வரதில்லை. நல்லா கவனிங்க. சிவம் சக்தி, சிவம் சக்தி, சிவம் சக்தி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜீவன் சக்திக்குள்ள அடங்கி இருக்கான். சரியா? ஈஸ்வரனுக்குள்ள ஜீவனம் அடங்கி இருக்கான். அப்படிங்கிறதுனால ஜீவனை பிரிச்சு காட்டாமலேயே ரெண்டே ஆஸ்பெக்ட்ல கொண்டு போகக்கூடிய அற்புதம் தான் இப்போ ஞான நவரத்னனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரும் சரி இங்கேயும் சரி அது தொடர்வதை நான் காண்பிக்கிறேன். சரியா? இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? நான் இருக்கேன் பிரம்மமா, நான் இருக்கேன் ஈஸ்வரனா, நான் இருக்கேன் ஜீவனா வரல. Please try to understand it very carefully. Why it has not been mentioned அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஏன் நீ அத்வைத சித்தாந்தத்துல நீ அப்படிதானே சொல்லி கொடுத்த, இப்ப நீ புதுசா ரெண்டோட நிப்பாட்டுற, மூணாவது கொண்டு வா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் கொண்டு வரலன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு முன்னாடி நீங்க பாருங்க, நேற்று தானே பார்த்தோம் அந்த 2 ஸ்லோகத்தை பாருங்க. அவள் எது நிலையற்றது எது நிலையானது என்று பகுத்தறிவன் விவேகத்தின் வடிவம் என்றும் நம் புலன்களின் இயக்கம் உணர்வும் அவளே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்போ புலன்கள் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு? ஜீவனுக்கு தான் இருக்கு. அந்த விவேகம் யாருக்கு? ஜீவனுக்கு தான். அப்போ இந்த மாயா உலகத்திலே எக்கச்சக்கமான ஜீவன் இருக்குதான். யார் இல்லைன்னு சொன்னது? அந்த ஜீவனுடைய எல்லா புலனும் அப்படிங்கிற அந்த மனசு, புலன்னா மனசுன்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், விவேகம்னா புத்தின்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த புத்தியும் மனசும் கம்ப்ளீட்டா யார் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சரஸ்வதி தேவின்னு சொல்லியாச்சா? நீ எதுக்கு தனியா ஜீவனை பிரிக்கணும்? இவங்க கிட்டத்தட்ட இந்த ஜீவன் சரணாகதி அடைந்த ஜீவனாகவே வச்சுதான் இங்க பேசப்படுகிறது. ஜீவனுக்கு உண்டான சுதந்திரத்தை நாம் திங்க் பண்ணணும், அவன் எக்ஸிக்யூட் பண்ணுவான். இவன் திங்க் பண்ணுவான், அவன் எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம்ல. இங்க திங்க் பண்றவனுக்கு தானே அது. ஏகநாதர் திங்க் பண்ண மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி தேவி தான் இந்த கிரந்தத்தை எழுதுறதா அப்படின்னு அவர் முழுசா நம்பிட்டாரு. இங்க நான் ஒருத்தன் இல்லைங்கிறத அவர் தெளிவா இருக்காரு. அப்ப மீறி இருக்கிறது 2 தானே. என்னென்ன? பிரம்மம் ஈஸ்வரன் ரெண்டே கான்செப்டோட முடிஞ்சு போயிருது இல்ல. ஜீவனும் தனியா இருந்தா தானே உண்டு. அது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கான்செப்டை மிக அற்புதமாக இங்கே எடுத்து சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுக்குள் சொல்லாகவும் புத்தியின் அடையாளமாகவும் ஒலிக்கெல்லாம் ஒளியாகவும் தனக்குத்தானே ஒளியாகவும் அந்த சரஸ்வதி தேவி இருக்கின்றாள்னு சொல்லும் போது இங்கே ஈஸ்வரனாக அந்த சரஸ்வதி தேவியை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஜீவனானவன் ஈஸ்வரனுக்குள் அடக்கம் அப்படிங்கிறத மெயினா எத்தனாவது 17ல வந்து சொல்லியிருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ 17ல ஜீவன் ஈஸ்வரனுக்குள் அடக்கம் என்று சொல்லிவிட்டு அதனால் ஈஸ்வரனை மிக பெரிய அளவுல ஃப்ரேம் போட்டு காட்டிட்டாரு, ஜூம் லென்ஸ் போட்டு காட்டிட்டாரு. ஈஸ்வரன் மட்டும் காட்டிட்டு நிப்பாட்டணும் நல்லா இருக்காது, அதற்கு அதிஷ்டானத்தை ஒண்ணு காட்டணும்னு என்று 18லே 19ல
சிவனை கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஆனா இந்த ரெண்டுக்கு மேல போக மாட்டார் அவர். ஏன்னா அவர் ஞானி. அவரை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனோட ஐக்கியப்பட்டு விட்டவர். தன் புலன்களையும் தன் புத்தியையும் இயக்குபவர் அந்த ஈஸ்வரனே என்று முடிவாக கொண்டிருப்பவர். தானாக இந்த மனசையும் புத்தியை நான் இயக்கிறேன்னு நினைப்புல இல்லாதவர். ஆதலால ஜீவன் அவரை கொண்டு வர மாட்டாரு. கொண்டு வரலன்றதுக்காக அவர் தப்பு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீவன் ஈஸ்வரன் இடத்துல ஐக்கியமாயிடுச்சு, அதனால கொண்டு வரலன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? சோ தேர்ஃபோர் இந்த ஃபைனலா இந்த ஸ்லோகம் வந்து சிவபெருமானின் உடலில் தோன்றும் சக்தியாக அவள் விளங்குகிறார். இங்கே சக்தி என்பதை ஈஸ்வரனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணுக்குள் பார்வையும் இருப்பது போலே படத்திற்குள் சுவை இருப்பது போலும் அவள் உரைகிறார். ரெண்டே கான்செப்டோட முடிச்சாரு. பிரம்மம் ஈஸ்வரன் இந்த ரெண்டு தான் இருக்கு. இது இல்லாம இது இல்லை, இது இல்லாம இது இல்லை, ஆனா அந்த ரெண்டு மட்டும் தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற கான்செப்டோட இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் முடிவடைகிறது. ஸோ ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அகெயின் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டு ப்ரூவ் இட் தான். 20வது ஸ்லோகம். Like taste in sugar or nectar in a flower, the bond between Shiva and Shakti is eternal. Eternal na everlasting. எப்போதுமே உண்டு அர்த்தம். Self proven and beyond that. தமிழே படிக்கிறேன். சர்க்கரையில் சுவை போலவும் மலரில் தேன் போலவும் சிவசக்தி இடையிலான பந்தம் ஆதியற்றது, சிந்தனைக்கு எட்டாதது. இங்கிலீஷ்ல செல்ஃப் ப்ரோவன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். அவன் டிரான்ஸ்லேட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. நீ படி பார்ப்போம். சர்க்கரையில் இனிப்பு இருப்பது போலவும் அல்லது பூக்களில் தேன் இருப்பது போலவும் சிவசக்தியின் தொடர்பு இருக்கிறது. அது முதலிலிருந்தே நிலை நிறுத்தப்பட்டது, அறிய முடியாதது. முதலிலிருந்து நிலை பெற்றதற்கு ஆதியற்றது ரொம்ப நல்ல வேர்டா தான் இருக்கு. இன்னொன்னு அறிய முடியாதது, செல்ஃப் ப்ரூவன், சிந்தனைக்கு எட்டாதது. செல்ஃப் ப்ரூவன் அப்படின்றது இதுலயும் இல்லை. பாராட்டு படிக்கிறார். இங்கிலீஷ்ல மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. ஜைசா சாக்கரே அங்கி ஸ்வது ஸ்வாது கி சமனா சுமனா மாஜி மகரந்து கைசா சிவசக்தி பந்து அநாதிசித்த அநாதிசித்து அதர்க்கியா சிந்தனை கெட்டாததுன்னு நினைக்கிறேன். அநாதி சித்து அவ்வளவுதான் இருக்கு. இதோட படிப்போம். சர்க்கரையில் சுவை போல மலரில் தேன் போல. ஏற்கனவே நம்ம வந்து கண்ணுக்குள் பார்வை போல பழத்திற்குள் சுவை போல அப்படின்னு 2 எக்ஸாம்பிள் பார்த்தது. அடிஷனலா 2 எக்ஸாம்பிள் வந்திருக்கு. தட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் கேஸ். அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. சர்க்கரையில் சுவை போல மரலில் தேன் போல. சோ சிவமும் சக்தியும் இணைபிரியாதவர்கள், அதை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு அடிஷனலா அதே தானடா இதுவும் இல்ல. அதாவது சர்க்கரையும் சுவையும் பிரிக்கவே முடியாது. பார்வை இல்லாத கண் இருக்கலாம். ஆனா சர்க்கரை அந்த எக்ஸாம்பிள விட இது கொஞ்சம் டெப்தா இருக்கு. கண் இல்லாம கூட பார்வை இருக்கும், ஆனா சர்க்கரையில சுவை இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்ல வரியா? கண் இல்லாம பார்வை முடியாது, பார்வை இல்லாம கண் இருக்கும்னு மாத்தி சொல்லிட்டேன். அதுதான் பார்த்த பழத்திற்குள் சுவை கூட சொல்லலாம். சர்க்கரையிலையும் வந்து மலர்னாலே தேன் தான் அப்படின்னா சரி. ஓகே, அடிஷனல் 2 பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சர்க்கரையில் சுவை மலரில் தேன். இட் இஸ் இம்பாசிபிள் டு டிவைட் தீஸ் 2 அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி சிவம் சக்தி என்று நான் பிரித்து காட்டியதனிட்டேன் என்பதற்காக நீங்கள் உண்மையில் பிரிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள் என்று சொல்ல வருவது. இன்னும் ஏன் பிரிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப மலரு தேன் அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன்ல. மலரு வேற தேன் வேற தானே, சக்கரை வேற சுவை வேற தானே, ஆனா வேற வேறையா இல்ல. இப்ப 2 ஒண்ணுன்னா எதுக்கு 2 பேர் கொடுத்தீங்க? ஆட அது அவ்வியக்தமா இருக்குப்பா, அது வியக்தமாவும் இருக்குப்பா, 2ஆவும் இருக்குல்லப்பா. உலகமா விரியும் உலகமா விரியாமலும் இருக்கும் இல்லப்பா. And therefore we need to differentiate between these 2 என்பதற்காக நாம் அப்படி கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ பிரிக்க முடியாததுதான், ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக. பிரம்மம் அப்படிங்கிறது
நீங்க பாத்தீங்கன்னா அது நிர்விகாரி, நிர்குணம், நிராகாரன், கண்ணுக்கு தெரிய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உலகம் அப்படின்னா அது எல்லாம் கண்ணுக்கு தெரியும், நல்லா இருக்கும், எல்லாம் விகாரமா இருக்கும், குணங்கள்ல சிக்கிட்டு இருக்கும், அது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் சீம்ஸ் டு பி தட் இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஒன் ஃப்ரம் அனதர். ஒன்றும் மற்றொன்றும் என்டையர்லி டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல, ஏன்னு நம்ம சொல்ல வைக்கிறோம். அப்போ ஒண்ணுதான் ஆனா வேற வேற மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணுதான். இப்போ நம்ம அனுபவத்துல அது இருக்குது இல்லைங்க, நம்ம அந்த உலகத்துல இருக்கோம்ல, வாழ்றோம்ல. அப்ப அனுபவத்துல என்ன இருக்கு அப்படின்னு இந்த பேஸ் பண்ணி நம்ம இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிவசக்தி என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், வேத கிரந்தத்துல 3 வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கு. ஆனா இந்த கிரந்தத்துல 2 வார்த்தையில அதை முடிக்கிறாங்க. ஆனா இந்த 2 நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்யா என்ற அந்த விஷயத்துல கண்டிப்பா அந்த 2 வார்த்தை, ஜெகத் அப்படிங்கிற வார்த்தையும் பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணியே ஆகணும். ஆதிசங்கர் ரொம்ப தெளிவா அதுக்கப்புறம் இந்த நித்யாவுக்கு பதில ஜீவனை கொண்டு போட்டாரு, ரொம்ப தெளிவா. சரியா? சரி, எனிவே இங்க the ஜெகம் பிரம்மம் இந்த ரெண்டும் it seems to be opposite in nature, yet at the same time one and the same. என்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு இந்த 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டது, பிரம்மம் என்றும் ஈஸ்வரன் என்றும், சிவம் என்றும் சக்தி என்றும். அப்ப எக்ஸாம்பிள் சொல்லுங்கய்யா, அது எப்படியா 2 வேற வேறையா இருக்கும் ஒன்னா இருக்கும் அப்படின்னா? மலரும் தேனும் வேற வேற தானே. மலரை சாப்பிட்டா தேனா இனிக்குமா? தேனை சாப்பிட்டாதான் இனிக்கும், மலரை சாப்பிட்டா இனிக்காது. ஆனா அதுக்காக மலர் வேற தேன் வேறையா? மலர்கள் இல்லாம தேன் வந்துடுமா? அல்லது தேனே இல்லைன்னா அது மலர்னு சொல்லிடுவியா? சர்க்கரை இல்லாம இனிப்பு காட்டிடுவியா? அங்க இனிப்பே இல்லைன்னா அது சர்க்கரைன்னு தான் சொல்லிடுவியா? என்னையா சொல்றீங்க, 2 வேற வேறங்கிற, ஆனா 2 ஒண்ணுங்கிறீங்க. அப்படித்தான் ஐயா, பிரம்மமும் உலகமும் வேறு வேறுதான், ஆனால் 2ம் ஒன்றுதான். பாட்டு வருங்க, வேறு வேறுதான் நினைச்சு பார்த்தா ஒன்னேதான் ஞாபகம். சோ தேர்ஃபோர் சரி, இன்னும் முக்கியமான பாயிண்ட்க்கே நான் வரல. மலரில் தேன் போலவும் சிவசக்தி இடையிலான பந்தம் ஆதியற்றது, சிந்தனை கெட்டது. வாட் இஸ் தட்? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆதியற்றது, சிந்தனைக்கு எட்டாதது. சுதா ட்ரை இல்ல, யார் வேணா ட்ரை பண்ணுங்க. சுதா கூப்பிடுறேன்னு கோச்சுக்கிறாதீங்க மத்தவங்களும். அண்ணா இதுல ஒரு டவுட் கேட்கவா? அதுக்கப்புறம் என்னன்னு மறுபடியும் பாத்துடலாமா? இப்ப சக்தி மாயை, நம்ம அனாதி 6 அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல ஒண்ணு பரபிரம்மம், அதுதான் நித்திய அனாதி, அதுதான் எப்பவுமே ஆதி அந்தம் இல்லாதது, அதுக்கு ஆரம்பம் முடிவு அப்படின்னே இல்லை, எப்பவுமே இருக்கு. மீதி 5 அதுக்கு ஆதி அற்றது. மீதி 5 எப்ப வந்தது, எப்படி வந்தது அப்பெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனா மீதி இந்த 5க்கு முடிவு இருக்கு, அந்தம் இருக்கு ஞானத்தினால. சோ அததான் இங்க சொல்ல வர்றாங்களா? ஆதி அற்றது மட்டும் போட்டிருக்காங்களே, ஏன்னா அனாதின்னு போடல, ஆதி அற்றதுன்னு போட்டிருக்காங்க. வெரி ஈஸி டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கன்வின்ஸ் ஆகலைன்னு மறுபடியும் யூசி சொல்ல வர மேபி கேட்கறவங்களுக்கு புரியாம இருக்கலாம். பொதுவா இந்த மாயை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது அனாதி அப்படின்னு எல்லா வேதமும் ஒத்துக்கிச்சு. ஆனா ஞானத்திற்கு பின் மாயை அந்தமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு வாசகம் கொடுக்கப்படுகிறது. சரியா? இங்க சிவசக்தியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிவம் சக்தி ரெண்டுமே ஆதியற்றதுன்னு தான் சொல்லியிருக்காரு. சிவமும் ஆதியற்றது, சக்தியும் ஆதியற்றது. ஆனால் சக்திக்கு அந்தம் உண்டு என்பதை இவர் மென்ஷன் பண்ணவில்லையே என்பது சுதாவின் கேள்வி. சுதா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்பயும் சொல்றேன், சிவமும் சக்தியும் அனாதிதான். சிவத்துக்கும் சக்திக்கும் ரெண்டுக்குமே அந்தம் கிடையாதுன்னு கூட சொல்லலாம். பின்ன கிரந்தங்கள் சொல்லிச்சே ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்தம் ஆகிவிடும் அப்படின்னா, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் உலகம் சத்தியம் என்று நினைத்த அந்த அறியாமை நீங்குகின்றது.
உலக பொய் தோற்றம் அனாதியாக எப்போதும் இருக்கத்தான் போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. அறியாமையில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை சத்தியம்னு நம்பிக்கொண்டிருப்பான். ஆனா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அது வெறும் பொய் தோற்றமாக இருக்கின்றது என்ற ஒரு புரிதலோடு அவனுக்கும் உலகம் இருக்கும், உலகம் தெரியும். at the same time அது வெறும் தோற்றமே, அது பிரம்மத்தின் தோற்றமே என்று தெளிவோடு அவன் இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு முன்னால் இருந்த அந்த உலகம் இவனுக்கு இல்லை. சத்தியமாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த உலகம் இப்போது அவனுக்கு இல்லை. சத்தியம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த நினைப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு உலகம் காணாமல் போயிடும்னு நினைச்சிட்டாரு. நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஞானி ஆயிட்டான உலகம் மறைஞ்சு போயிருப்பான். உலகம் மறையாது, மாயை எங்கேயும் போகாது, மாயை இருக்கும். ஆனா அது உண்மை அல்ல, வெறும் தோற்றம் என்ற புரிதலோடு இருக்கும் என்பதைத்தான் அந்த கிரந்தங்கள் மாயைக்கு அந்தம் உண்டு என்று சொல்லியது. மாயை உண்மை என்று நம்புகின்ற அந்த நம்பிக்கைக்கு அந்தம் உண்டு என்றுதான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா? சாந்தோபனிஷத்துல ஃபர்ஸ்ட் ஓவி வரும்ல, நம்ம அது கூட மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு பார்த்தோம்ல. ஞானம் வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஃபர்ஸ்ட் நான் யானையை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் மரம் தான் யானையாயிருச்சு அப்படின்னு சேர்ந்து பார்க்கும்போது யானையும் மறையாது, மரமும் மறையாது, ரெண்டுமே கண்ணுக்கு தெரியும். இப்போ பேண்ட்ல பஞ்சு தெரியுமா அப்படின்னா பேண்ட் தான் தெரியும், பஞ்செல்லாம் தெரியாது. ஆனா என்னுடைய பார்வை வேறையா ஆயிடும். அத எக்ஸாம்பிளா சொல்லலாம். அது அந்த ஃபர்ஸ்ட் ஓவியில நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் சுதா. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன், நீங்க மரத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா யானை உருவம் காணாம போயிடும்னு நினைச்சிடாதீங்க. யானை உருவத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே மரத்தை பார்ப்பீர்கள். 14வது அத்தியாயத்துல ஞானேஸ்வரியில அதாவது மாயை நீக்கிவிட்ட பின் தான் நீங்கள் என்னை அறிய முடியும் என்ற அவசியம் இல்லை. மாயையாக இருக்கும் போதே நானே மாயையா இருக்கின்றேன் என்று புரிந்து நீங்கள் என்னை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இதுதான் அந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் காணாமல் போக வேண்டும். பிரம்மே மாயையாக இருக்கின்றது என்ற புரிதல் வர வேண்டும். இதுதான் ஞானத்துல நடக்குமே தவிர மாயை அந்தம் ஆகாது என்று புரிந்து கொண்டால் தவறென்ன இருக்கின்றது என்று சொல்வாயாக. ஓகே, நான் புரிஞ்சிருச்சுண்ணா. இப்ப ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மாயையே இல்லாம, உலகமே இல்லாம, இந்த உடல்லாம் இல்லாம போறது இல்ல. நம்முடைய அந்த உண்மையை மட்டும் புரிஞ்சுட்டு மாயை பரபிரம்மே நானே தான் மாயையா இருக்கேன், அது ஜஸ்ட் பொய் தோற்றம், விளையாட்டுக்காக, அந்த 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 ஞானம் மட்டும்தான் நமக்கு அந்த புரிதல் தான் நம்ம ஆனந்தமா இருக்குமே தவிர, நம்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மாயை அந்த மாயிரம்ங்கிறதுக்காக இந்த உலகம், இந்த உடல் எல்லாம் எதுவுமே காணாம போயிடாது, இருக்கும் அப்படின்னு. அதனால நம்ம அனாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். வெரி குட், வெரி குட். இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னது, பிரளயா காலத்திற்கு அப்புறம் கூட சிவமும் சத்தியம் ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா தூங்கும் போது நான் எழுதிதானே இருக்கேன். அதுதான் சுத்திக்கும் எக்ஸாம்பிள் சொன்னோம். லயமாய் இருக்கு, இல்லாமல்லாம் போகாது. அது பிரம்மத்தில் லயமாகி சக்தி அப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மாயா சக்தி எப்போதும் இருக்கும் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த கன்ஃபியூஷனே வராது. எப்படி பிரம்மம் ஆதியற்றதோ அப்படி அந்த மாயா சக்தியும் ஆதியற்றது. சிவம் சக்தியை எந்த காரணத்தை கொண்டு நம்ம பிரிக்கவே முடியாது. ஒண்ணுக்கு கொடுத்த 2 பேருன்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒண்ணு அந்தமாயிடும், ஒண்ணு இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? சோ தேர்ஃபோர் இப்படி புரிந்து கொள். ஓகேவா? ஓகே. சிந்தனைக்கு எட்டாதது என்று சொல்வானே, ஃபர்ஸ்ட் ஏன் ஆதியற்றது, சிந்தனை கெட்டது, ரெண்டுக்குமே விளக்கம் சொல்லுங்க. சிவசக்தி ஆதியற்றது, சிந்தனைக்கு எட்டாதது. ஆதியற்றது அப்படின்னா அது எப்ப ஸ்டார்ட் ஆனது, சிவசக்தி எப்ப, சிவத்துக்குள்ள சக்தி எப்படி வந்தது, ஏன் வந்தது, இந்த மாதிரி கேள்விலாம் நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த 2 பேரும் எப்பவுமே சிவத்துக்குள்ள சக்தி லயமா இருக்கும், இல்லாட்டி வெளிப்படும். சோ அதனால அது எப்பன்னு கேட்காம அது எப்பவுமே இருக்கு அப்படின்னு நம்ம அந்த ஆரம்பம் முடிவுங்கிறது இல்லாம அது எப்பவுமே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால ஆதியற்றது. ஓகே, சிந்தனை கெட்டாதது. சிந்தனை அப்படின்னாலே நம்ம புத்தி எதை சிந்தனை பண்ணும் அப்படின்னா
அதுக்கு ஏதாவது ஒரு நாமரூபமா இருந்தாதான் அதை பத்தி அது வந்து யோசிக்கும். அது வந்து இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அங்க இருக்குமா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அதுக்கு வேணும், மனசுக்கும் புத்திக்கும். அது வந்து அந்த சிந்தனைக்கு ஏதோ ஒண்ணு வேணும். ஆனா ஆனா பரபிரம்மமா இருக்கிற நான் வந்து இந்த சிந்தனைக்கு எட்டாதது அப்படின்னா, என்னுடைய அந்த உணர்வு அந்த மனசு இல்லாட்டி புத்தியில பட்டுதான் அதுவே உணர்வு வந்து வெளிப்படுது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சூரியன்கிட்ட இருந்து நான் ஏதோ எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதுல இருந்து வந்த அந்த ஒளி வந்து அதை காமிக்காது அப்படின்னு. அதிஷ்டான நம்ம பிரமாணங்களுக்கு எல்லாம் பிரமாணமாக இருக்கும். அதுக்கு சூரிய ஒளி எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாங்க, அத சொல்றாங்க. அதுதானே சுதாக்கா சொல்றீங்க? அதான் ஆமா. ஆனா சூரியன் இருந்து வந்த அந்த ஒளி மூலியமா நம்ம சூரியனை பாத்துருவோம்ல. அதனால நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நல்லா பார்த்தோம், அதன்ட்டு வந்த இது வந்து அதை காமிக்காது அப்படின்னு. அதுதான் இதை வச்சுதானே பார்த்தோம் இல்லையா? சரி, இது ஒரு நல்ல சந்திர ஒளியினால, சந்திர ஒளி வந்து சூரியனால் பிரகாசமாக இருக்கும். சந்திரன் வந்து எப்படியோ நீங்க ஒரு தடவை சொன்னீங்க. ஆமா, எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல, சந்திரன் சூரியனை வச்சுதான் ஒரு தடவை நீங்க கொஸ்டின் கூட கேட்டீங்க, வீடியோ கூட இருக்கு. சந்திர ஒளி வந்து சூரிய ஒளியை வச்சுதான் சந்திர ஒளியே வந்து லைட்டா இருக்குது. ஓகேவா? சந்திர ஒளிக்கு சூரிய ஒளி தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படின்னு எப்படியோ தெரியும். சரி விடு, இப்போ சொன்ன விளக்கம் ஓகே தான். எனக்கு என்ன தோணுதுன்னு சேர்ந்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆதியற்றவன் யார்? யார் அது? நான். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த ஆதியற்றவன் யாருன்னு நான் தான். சிந்தனைக்கு எட்டாதவனா நான் அப்படிங்கிற இடத்து கேள்வி வருது. சிந்தனைக்கு நான் யார் என்று உங்கள் சிந்தனைக்கு எட்டாது, என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்க நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆதியற்றது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுடைய பெரிய நன்மை என்னன்னா, ஆத்மா அழியாதது, வெட்ட முடியாதது, நீரில்லாம் நடைக்க முடியாதது, வளர்த்த முடியாதது, அது சாஸ்வதமானது, எப்போதும் இருப்பது. அது யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான். So this is very very important point we got it. So சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாமல் இருக்கின்ற அந்த நான் ஆதியற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். சக்தியாக வெளிப்படும் போது பல்லாயிரக்கணக்கான தோற்றங்களிலே நான் ஆதியும் அந்தமும் இருப்பவனாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் அந்தமன்றவன் என்று நினைத்து விடாதே. கிளாஸ் நம்பர் சரியா? So what is more important to understand அப்படின்னா, ஆதியற்றவன் என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அப்படின்னா ஆதியற்றதுன்னு புரிஞ்சுக்கிறதை விட நான் நிரந்தரமானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவு என்பதே இல்லை. ஆனால் நான் பிறப்பது போலவும் சாவது போலவும் எனக்கு ஆதியும் அந்தமும் உள்ளது போலவும் ஒரு தோற்றத்தை நான் ஏற்படுத்துகின்றேன் என்ற காரணத்திற்காக எனக்கு ஆதி உண்டு அந்தம் உண்டு என்று நினைத்து விடாதே. அது சக்தி லயமிடுதலும் சக்தி விரிதலும் அப்படி தோற்றமாக வெளிப்படுகிறதே தவிர உண்மையில் எனக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அப்ப இந்த சக்தி அந்த பிரளய காலத்துக்கு அப்புறம் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னா, அப்ப கூட நான் என்ன சொன்னேன், லயமாய் இருக்குடா, அது எங்கடா அந்தமாச்சு? அது அந்தம் ஆகிறதில்லை, காணாமல் போவதில்லை, அது இருக்கின்றது. முதலில் தோற்றமாக இருந்தது, இந்த தோற்றம் இல்லாம இருக்கு, இல்லாமலா இருக்கு, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆத்மஸ்வரூபம் என்ற நான் ஆதியற்றவனாக இருக்கின்றேன். என்னுடைய மாயா சக்தியும் ஆதியற்றதாக என்னோடு கூடவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் பல்லாயிரக்கணக்கான ரூபங்களாக உருவெடுக்கும் போது அங்கே அந்த தோற்றத்திலே எல்லாத்திலையுமே ஆதி அந்தம் உண்டு. இந்த மாயா உலகத்துல ஆதியும் அந்தமும் இல்லாதவன்னு நீ பார்க்கவே முடியாது. Completely everything has a start and everything has an end, but it doesn't mean that I have a start and end. நான் ஆதியற்றவனாக இருக்கின்ற காரணத்தினால் என்னிலே ஆதியும் அந்தமும் உள்ள தோற்றங்களாக இங்கே நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா ஸ்கிரீன்ல வந்து ஸ்கிரீன் வந்து சாஸ்வதமா இருந்துகிட்டே இருக்கு. படம் ஆரம்பிக்குது, படம் முடியுது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக்தி அங்க இல்லை, இல்லாத மாதிரி தோற்றம் அளிக்குது.
ஆனா இல்லையா அப்படின்னா இருந்துட்டே தான் இருக்கு. இங்க ஸ்கிரீன் வந்து பெர்மனன்ட், அதை எடுத்துக்கலாங்கண்ணா. எடுத்துக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி லயமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அது வந்து வெளிப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். லைட் வந்து வெளிப்படுது, லயமா இருக்கு, வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அடுத்து சிந்தனைக்கு எட்டாதது என்று ஏன் போட்டா அப்படின்னு சொன்னா இன்னும் புரிஞ்சுக்க முடியுது. ஆதி இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஆதி இருக்குங்கிறீங்க. எனக்கு அந்தம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எனக்கு அந்தம் இல்லைங்கிறீங்க. அப்போ சிவனுக்கு ஆதி அந்தம் இல்லை, சக்திக்கு ஆதி அந்தம் இல்லைன்னு நினைச்சிடாத. சிவசக்தி ரெண்டு பேருக்குமே ஆதியும் இல்லை அந்தம் இல்லை. ஆனா அந்த தோற்றத்துல ஆதி அந்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா ஆதி அந்தம் இல்லதான். எனக்கு ஆதி அந்தம் இல்லடா, எனக்கு ஆதி அந்தம் இருக்குடா. எவனுக்கு புரியும்? அதனாலதான் சிந்தனை கெட்டாததுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லு. சிந்தனை கெட்டாதது, சிந்தனை அப்படின்னு சொல்லும் போதே மனசு புத்தியில இருந்து வர்றது. மனசு புத்தி வந்து லிமிட்டடு. மனசு புத்திக்கு உசுறு கொடுக்கறதே சித்தாபாஸ் தான், ஆத்மால பரபிரம்மன் தான். ஜடமா இருக்கிற இதுக்கு எப்படி தெரியும்? சிந்தனைக்கு எட்டாதது அப்படின்னா சிந்தனை வந்து இவ்வளவுதானே. இவ்வளோண்டு இருக்கிற எறும்புக்கு இவ்வளோ பெரிய சூரியனை நான் மொத்தமா பார்க்கணும்னா, இப்ப நம்மளே வந்து நான் இமயமலையை வந்து ஒரே அடியா பார்க்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? இமயமலையோட நூக்கன் கார்னர்ல ஒரே பிக்சர்ல நான் பார்க்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? நம்ம 3D இருந்தாலும் சரி, 5D 8D இருந்தாலும் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா சிந்தனைக்கு எட்டாதது. அதாவது அது வந்து புலனுக்கு எட்டாதது. ஏன் அப்படின்னா என்னோட புலனும் வந்து ரொம்ப இன்னொன்னு அது ஜடம் கூட அப்படின்னு. It's also another good explanation. என்ன சொல்ல வர்றா அப்படின்னா என்ன செய்யணும். So it's also a good explanation. அவன் என்ன சொல்ல வர அப்படின்னா, எறும்பு வந்து இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நடக்குமான்னு கேட்கிறான். So the mind is such a limited thing. How could it can understand the unlimited thing அப்படின்னு சொல்ல வர்றா. அதாவது பிரம்மமே இந்த உலக தோற்றமாக விரிந்திருக்கிறது என்றாலும் அந்த உலக தோற்றத்தை புரிந்து கொள்வதற்காக சில மனம் உருவானது, உடல் உருவானதுதான். அது தோற்றங்களை வேணுமானால் புரிந்து கொள்ளலாம். தோற்றத்திற்கு அதிஷ்டானமான பிரம்மத்தை அந்த மனதால் புரிந்து கொள்ள முடியுமா? ஸோ நம்ம அடிக்கடி நம்ம இந்த கிளாஸஸ்ல வீடியோஸ்ல நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உடலால் மனதால் புத்தியால் நீங்கள் பிரம்மத்தை உணர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பிரம்மத்திலிருந்து தோன்றிய மனம் பிரம்மத்தை எப்படி உணரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். அதை சுதா சொல்லிட்டாங்க. இதுதான் நீங்க சொல்ல வந்தேன்னு சொல்றாமா. சரியா? So in that way we can able to try to understand that why the சிவசக்தி அப்படிங்கிறத ஆதியற்றதுன்னு சொன்னார், ஏன் சிந்தனைக்கு எட்டாதது என்று சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சிந்தனைக்கு எட்டாதது நமக்கு புரிந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிரம்மமாயிட்டேன்னு அர்த்தம். ஆத்மாவாக இருக்கின்றவனுக்கு தான் அது புரியும். மனதில் இருக்கின்றவனுக்கு எட்டாதது அப்படின்னு சொல்லிட்டார். ஆதியற்றதுன்னு புரியும் போதே நீ ஆத்மாவாயிட்ட. சிந்தனைக்கு எட்டாததுன்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நீ ஆத்மாவில்தான் இருக்க என்ற விஷயத்தையும் நாம் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். என்னடா அது 2 ஸ்லோகத்துக்குள்ள 1 மணி நேரம் முடிஞ்சு போயிடுது போதும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இன் திஸ்? டவுட் இல்லைன்னா புரிஞ்சதுன்னா